18 வயதில் தான் விரும்பிய பெண்ணை மணமுடிக்க முடியவில்லை என்பதற்காகவும், தான் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் தங்களின் உயிரை மாய்த்து கொள்ளுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் அமைய வேண்டும், தன் இனத்திற்கான அரசியல் அதிகாரங்களை நிறுவுவதற்கான ஒரு நிலப்பரப்பை இந்த மண்ணிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் கண்முன்னே கொத்து கொத்தாய் செத்து விழுந்த உறவுகளுக்காக கதறி அழுத கண்களில் ஈரம் காய்ந்து விடாமல் இருப்பதற்காக ஓரிடத்தில் ஒன்றாக கூடி அழுது எந்த அரசியல் அதிகாரம் எம்மின மக்களை கொன்று குவித்ததோ அதே அரசியல் அதிகாரத்தை அறிவாயுதம் ஏந்தி வென்றெடுப்போம், தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம், தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்று உறுதிமொழி ஏற்று இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். இந்த உலகம் தீமையானதல்ல. நாம் செய்கிற தீய செயல்களால் இது தீமையானதாக இருக்கிறது என்றொரு கிரேக்க பழமொழி உண்டு. இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிற இந்த ஆட்சி அதிகாரங்கள் இத்தனை கேடுகட்டதாக, இத்தனை கேவலமானதாக இருக்கிறது என்றால் அதற்காக நாம் செய்த ஒரே ஒரு தீய செயல் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்ததை தவிர வேறு எந்த ஒரு தீய செயலையும் நாம் செய்துவிடவில்லை. இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரங்களுக்கு நாம் தான் வாக்கு செலுத்தினோம், நாம் தான் அவர்களை அரியணை அமர்த்தினோம். இன்றைக்கு நாம் செய்த ஒரு தீய செயல்தான் இன்றைக்கு பல தீய செயல்களால் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகளாக, லஞ்சம் ஊழலாக, கேடுகெட்ட ஆட்சி அதிகாரங்களாக, கேவலமான முன்னுதாரணங்களாக இந்த ஆட்சி அதிகாரங்கள் நமக்கு வந்து இத்தனை தீமைகள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு நாம் செய்த ஒரே ஒரு தீய செயல் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வாக்கு செலுத்தி வலிமை பெற செய்து அமர வைத்ததை தவிர வேறு எந்த ஒரு தீய செயலையும் நாம் செய்துவிடவில்லை. என் அன்பு உறவுகளே, 50 ஆண்டுகளாக நாம் இந்த 2 பெரும் கட்சிகளுக்குத்தான் வாக்கு செலுத்தியிருக்கிறோம். இந்த 2 கட்சிகளுக்குத்தான் வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் இவர்கள் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுத்து விடுவார்கள், அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுத்து விடுவார்கள், சாதி மத பேதங்கள் அற்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடுகள் அற்ற ஒரு தேசத்தை கட்டமைத்து விடுவார்கள், இந்த ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் நீர்நிலைகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து விடுவார்கள் என்று என்றைக்காவது நாம் நம்பி வாக்கு செலுத்தியிருக்கிறோமா? என்றைக்காவது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்கள் செய்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும் பாலியல் வன்கொடுமைகளையும் கேடுகட்ட ஆட்சி அதிகாரங்களையும் கேவலமான செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாமல் எப்படியாவது இந்த திமுகவை வீழ்த்தினால் போதும் என்ற அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறோம். அதேபோல் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்கள் செய்கிற லஞ்சம் ஊழல் கேடுகட்ட ஆட்சி அதிகாரங்களையும் கேவலமான செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாமல் திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறோம்.
இவர்கள் ஒரு நாளும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நாம் ஒரு நாளும் வாக்கு செலுத்தவில்லை. இவர்களிடமிருந்து தப்பித்தால் போதும் என்றுதான் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி, பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ். எப்படி மாற்று? எது மாற்று? ஏன் நாம் அப்படியே வாக்கு செலுத்துகிறோம்? ஏன் செலுத்துகிறோம்? அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் திமுகவை வீழ்த்துவது எளிதானதாக இருக்கிறது. திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் அதிமுகவை வீழ்த்துவது எளிதானதாக இருக்கிறது. அதனால்தான் என் அன்பு உறவுகளே, நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் சீமானும் தம்பி தம்பிகளும் ஒன்றை தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். அதிமுகவுக்கு வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது எளிதானதாக இருக்கலாம். திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவது எளிதானதாக இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு கேடுகட்ட ஆட்சி அதிகாரங்களை வீழ்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவதுதான் சரியானதாக இருக்கும். அதனால்தான் திரும்ப சொல்லுகிறோம், நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். சரியானதை செய்யுங்கள். எது மாற்று? எதை கேட்டாலும் கூட்டணி தான். தேர்தல் களத்தை பாருங்களேன். தேர்தல் களம் எப்படி இருக்கு? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணி. இது கூட்டு அணி இல்லை என் அன்பு உறவுகளே, இது கூட்டு அணி இல்லை, இது கூட்டு சனி. ஏழரை சனி பிடித்தால் எப்படி ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்குமோ அதே போல் இந்த திராவிட சனி பிடித்தால் நம் தமிழர் நிலத்தை ஆட்டி படைக்கும். அப்படித்தான் படைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த திராவிட சனியிடமிருந்து, சனியின் பிடியில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு காலம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. எங்கள் அண்ணன் செந்தமிழின் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் கரங்களையும் இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். ஏன்? எங்களுக்குத்தான் ஒரு கனவு இருக்கிறது. எங்களுக்குத்தான் இந்த நிலம் வாழ வேண்டும், இந்த இனம் வாழ வேண்டும், இந்த மொழி வாழ வேண்டும், இந்த மண் வாழ வேண்டும், இந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டும். பசி பஞ்சம் பட்டினி என்கிற வார்த்தைகள் இந்த இனத்தில் இல்லை, வறுமை ஏழ்மை கொடுமைகள் இந்த நிலத்தில் இல்லை என்கிற ஒரு கனவு தேசமாக எம் தமிழர் தேசம் மாற வேண்டும் என்கிற கனவு சீமானும் சீமானின் தம்பிதங்களுக்கும் தான் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த போது தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். உங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்படியே பின்னோக்கி பாருங்கள். அன்றைக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் 14 ஆண்டுகளில் எத்தனை கேலி கிண்டல்கள், எத்தனை கேவலமான வார்த்தைகள், எத்தனை வன்மங்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை நெருக்கடிகள், அத்தனையும் தவிடுபொடியாக்கி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி. இது நாள் வரை இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தனக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைமகன் கிடைத்து விட்டான் என்பதை இந்த அங்கீகாரம் உறுதி செய்திருக்கிறது. பணமில்லை, பதவி இல்லை, பணமில்லை, பதவி இல்லை, அதிகார திமிர் இல்லை, ஊடக வலிமை இல்லை, தேர்தல் நெருங்கும் நாள் வரை வாக்கு சேகரிக்க சின்னம் இல்லை. இப்படி இல்லை 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 என்பது எல்லை வரை நின்றாலும் கண்களில் உறக்கமில்லை, கால்களில் நடுக்கமில்லை, கனவினில் குழப்பமில்லை, கொள்கையில் மாற்றமில்லை, கைகளில் இருப்பும் இல்லை. ஆனாலும் களத்தில் நாங்கள் எப்பொழுதும் புலியின் பிள்ளை. காரணம் என்ன தெரியுமா? வேலுப்பிள்ளை பெற்ற வீரப்பிள்ளை, எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கரம் பற்றிய செல்லப்பிள்ளை, என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு என்பதை மறுப்பதற்கில்லை. நாங்கள் காலம் பிரசவித்த பிள்ளைகள். ஆம் என் அன்பு தம்பி தங்கைகளே,
காலம்தான் எங்களை வழி நடத்துகிறது. காலம்தான். அன்று அடர்ந்த காடுகளிலே வெறும் ஒளிகளை மட்டுமே எழுப்பி திரிந்து கொண்டிருந்த இந்த மனித இனத்திற்கு காட்டு மிருகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாளையும் வேலையும் காலம்தான் ஆயுதங்களாக கொடுக்கிறது. தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆயுதங்களை இந்த மனித இனத்தின் பாதுகாப்பிற்கு பரிசளித்த அதே காலம்தான் இந்த மண்ணிலே விடுதலை பெற்று வாழுகின்ற மற்ற இனங்களைப் போல் நம்முடைய இனமும் அரசியல் அதிகாரங்களோடும் வரலாற்று பெருமைகளோடும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நம்மின தலைவன் மேதகுவே பிரபாகரனின் கைகளிலே துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் சயனைடு குப்பிகளையும் ஆயுதங்களாக திணிக்கிறது. இந்த மண்ணிலே பறவைகளும் விலங்குகளும் கூட பசியாறிய போது செத்த பிணங்களுக்கு நடுவே சாகாத பிணங்களால் பசியோடு கையேந்தி நின்றது தமிழர் கூட்டம். கையேந்தி நின்றது. மானமே உயிர் என வாழ்ந்த ஒரு இனம் ஆடைகளை களைந்து அம்மனமாய் நின்றது. தொட்டு பார்த்தான், தடவி பார்த்தான், கைகால்களை எல்லாம் கட்டி வைத்து அடித்தும் பார்த்து விட்டான். கண்ணில் நீர் வரவில்லை. ஆடையின்றி நிற்கிறோம் என்பதை விட வலியும் வேதனையும் நிறைந்தது தோழர்களே. எந்த ஒரு ஆதரவும் இன்றி நிற்கிறோமே என்பதுதான். தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தரிகட்டு போகும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாய் உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளையாவது பாதுகாத்து விட மாட்டோமா என்று பதறி சிதறியதடா தமிழர் கூட்டம். பதறி சிதறியது. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் திசைக்கு ஒன்றானோம். காலம் மிக சிறந்த ஆசான். அந்த காலம்தான் நமக்கு கற்பிக்கிறது தோழர்களே. 1000 எதிரிகளை விட கொடூரமானவன் ஒரு துரோகி என்பதை காலம் நமக்கு கற்பிக்கிறது. மானத்தமிழர் இனம் மண்ணோடு மாண்டு கிடக்கையில் மந்திரி பதவிக்காக ஒருவன் மஞ்சள் துண்டேந்தி போகிறான் என்றால் அவன் எப்படியடா உன் இனத்திற்கான தலைவனாக இருக்க முடியும் என்கிற ஒற்றை கேள்விதான் நாம் தமிழர் என்கிற ஒற்றை சொல்லிலே நாம் அனைவரையும் ஒன்றாக கூட்டி நிறுத்தி இருக்கிறது. அந்த காலம்தான். அன்று காட்டு மிருகங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாளையும் வேலையும் ஆயுதங்களாக கொடுத்த அதே காலம்தான் இன்று இந்த நாட்டு மிருகங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவாயுதம் ஏந்தி நிற்கும் ஒரு பெரும் ஆயுதமாக செந்தமிழன் சீமானை காலம் நமக்கு கையளித்திருக்கிறது. தயவு செய்து அந்த ஆயுதத்தை கீழே போட்டு மிதித்து விடாதீர்கள். கரங்களை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். இங்கே இந்த நிலத்திற்காகவோ இந்த இனத்திற்காகவோ இந்த மொழிக்காகவோ பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். இந்த நிலங்கள் அழிவதை பற்றியோ, இந்த இயற்கை வளங்கள் அழிவதை பற்றியோ, இந்த ஆறுகள் அழிவதை பற்றியோ, ஏரி குளங்கள் அழிவதை பற்றியோ யாரும் பேச மாட்டார்கள். சீமான் ஒருவனை தவிர வேறு எவனும் பேச மாட்டான். கேட்டா பேசுவான். என்ன பேசுவான்? அவர் ஆடுகளோட பேசுறாரு, மாடுகளோட பேசுறாரு, மரங்களோட பேசுறாரு, கடலோட பேசுறாரு. ஆறுகளும் அருவிகளும் சொல்லுறது ஆறுகளுக்கும் அருவிகளுக்கும் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் இயற்கை வளங்களுக்கும் வாக்கு இல்லை. ஆனால் அவைகள் இல்லை என்றால் உன் வாழ்க்கை இல்லை என்று கற்பிப்பதற்கு ஒரு தலைவன் தான் இந்த மண்ணில் இருக்கிறான். ஒருத்தன் தான் இருக்கிறான். அதை விட்டுவிடாது இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்று? ஏன் வேண்டும்? நாடு நலம் பெற வேண்டும், நல்லாட்சி மலர்ந்திட வேண்டும், காடு வளம் பெற வேண்டும், கனிம வளங்களை காத்திட வேண்டும், விளைநிலங்களை மீட்க வேண்டும், விவசாயம் பாதுகாத்திட வேண்டும், மண்வளம் போற்றிட வேண்டும், மக்களை பாதுகாத்திட வேண்டும், திராவிடம் அழித்திட வேண்டும், தமிழ் தேசியத்தை மலரச் செய்திட வேண்டும், மாணவர் வளம் பெற வேண்டும், மீனவர் வளமிட வேண்டும், பெண்மையை போற்றிட வேண்டும், பெண்களை பாதுகாத்திட வேண்டும்.
இதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நிலத்திலே அமைய வேண்டும், அதற்காக நாம் வாழ்க்கை செலுத்த வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது ஒரே கட்சி தான் இருக்குது. இயற்கை வளங்களை பற்றி பேசுவதற்கோ, நீர்நிலைகளை பற்றி பேசுவதற்கோ, இந்த மரங்களை பேசுவதற்கு ஏதாவது ஒரு கட்சி வைத்திருக்கிறோமா? இல்லை, அவர்களால் பேசத்தான் முடியுமா? எங்கேயுமே பேசக்கூடாது. ஆடு வனத்துறையில் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது. வேற எங்க தாண்டா மேய்க்கிறது? ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடாது, எல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் மாற்று என்பது. அதுவல்ல மாற்று. மாற்று என்பது என் அன்பு உறவுகளே கொள்கையில் மாற்று, கூட்டணிகளை மாற்று அல்ல. இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, அடுத்த தேர்தலில் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, அடுத்த தேர்தல் வரும்போது அதே காங்கிரஸ் அதிமுகவும் கூட்டணி. கூட்டணி என்பது என் அன்பு உறவுகளே, மாற்று என்பது கூட்டணிகளை மாற்றுவது அல்ல, கொள்கையை மாற்றுவது. கொள்கை என்ன? கொள்கைனா என்ன கொள்கைன்னு கேட்கறது அளவுக்கு தான் இன்னைக்கு கட்சிகள் இருக்கு. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு காலம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. அதனால் என் அன்பு உறவுகள், இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்று நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அதிகார திமிர் இருக்கிறது, ஊடக வலிமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்றாலும் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் என்றால் கூடவே பயமும் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேர்தல் களமும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் களமும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த தேர்தல் களம் என்பது என் அன்பு உறவுகளே, நாம் தமிழ் இது நாள் வரை மற்ற தேர்தல் களத்திற்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது நாள் வரை நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் இதனை 14 ஆண்டுகளாக தமிழர் நிலமெங்கும் இந்த இயற்கை வளங்களையும் இந்த மொழியின் சிறப்பையும் பேசி 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 கடந்த தேர்தலிலே நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த தேர்தல் வரையில் நாம் இத்தனை ஆண்டுகள் பேசியதற்கு அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்த மக்கள் நமக்கான அதிகாரத்தை கொடுப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தல் தான் சட்டசபையில் நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சி தன் கால் தடத்தை பதிக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களம் இந்த களம். இதிலிருந்து இந்த கட்சியை இதிலிருந்து நாம் தமிழர் கட்சியை விலக்கிக் கொள்வதற்கோ நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ளுவதற்கோ வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தில் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைப்பதை எந்த கோம்பனாலும் தடுக்க முடியாது, எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள் பேசுவார்கள், என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள். என் அன்பு சொந்தங்களே, 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தில் 80 கோடி பேர் ஏழைகள் என்று இந்த தேசம் பதிவு செய்கிறது. அதிலும் குறிப்பாக 25 முதல் 30 கோடி பேர் வரை இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் என்பதை இந்த தேசம் பெருமையோடு பதிவு செய்கிறது. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் என் தேசத்தின் குடிகளில் ஒருவன் கூட இரவு உணவு இல்லாமல் உறங்கச் செல்ல மாட்டான் என்கிற உத்தரவாதத்தை தருவதற்கு ஏதாவது ஒரு கட்சி இருக்கிறதா? ஏதாவது ஒரு கட்சி இருக்கிறதா? இல்லை. தீபாவளி வந்துவிட்டது, 400 கோடிக்கு மது விற்பனை செய்ய வேண்டும் திட்டம் இருக்கிறது. பொங்கல் வந்துவிட்டது, 500 கோடிக்கு மது விற்பனை செய்ய வேண்டும் திட்டம் இருக்கிறது. ஆனால் படித்தவனுக்கு உணவும் பசித்தவனுக்கு உணவும் படித்தவனுக்கும் வேலையும் கொடுப்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இல்லை. அதற்கு ஒரு தலைவன் இருக்கிறானா? அதற்கென்று ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இல்லை, எதுவுமே இல்லை. படித்தவர் படிக்காதவர் என்று அனைவருக்கும் வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்பது எங்களின் அடுத்த வேலை என்று பெரும் கனவு கொண்டு நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். எப்படி வேலை கொடுப்பீர்கள்? ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, வேளாண்மை செய்தல் அரசு பணி.
ஆடு மாடு மேய்த்தலையும் வேளாண்மை செய்தலையும் அரசு பணியாக மாற்றிவிட்டால் படித்தவர் படிக்காதவர் என்ற அனைவருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்து விடலாம். படித்தவர்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறார் சீமான். படித்தவர்களை மற்றவர்கள் ஆடு மாடு மேய்க்கலாமா? ஆடு மாடு மேய்ப்பது என்பது படித்தவர் படிக்காதவர் செய்கிற வேலை அல்ல. என் அன்பு உறவுகளே, இங்கே படித்தவனுக்கும் வேலை இருக்கிறது, படிக்காதவனுக்கும் வேலை இருக்கிறது, அனைவருக்கும் வேலை இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு திட்டமோ அதற்கு ஒரு தலைவனோ இங்கு இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. ரெண்டு கட்சிகளுக்கும் கொள்கை இல்லை, எந்த கொள்கையுமே இல்லை. ஒரே ஒரு கொள்கை தான் ரெண்டு கட்சிக்கு. அவர்களுக்கு மக்களின் நலன் சார்ந்த கொள்கைகள் என்பது எதுவுமே இல்லை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை, ஒன்று திட்டம் போட்டு திருடுவது, மற்றொன்று திருடுவதற்காகவே திட்டம் போடுவது. இதை தவிர வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா? திட்டம் போட்டு திருடணும், இல்ல திருடுவதற்காகவே ஒரு திட்டம் போடணும், அதுக்காக அது மட்டும்தான் இவர்களின் கொள்கை. அதை தாண்டி வேறு எந்த ஒரு கொள்கையும் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. இப்போ இந்த தேர்தலில் தோற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் நாம தான் ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கையோட தான் இருப்பான். ஏன்? அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், நம்மை இந்த இரண்டு பெரும் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளை விட்டால் மக்கள் வேறு யாரையும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று நிற்பார்கள். ஆனால் காலம் மாறிவிட்டது என் அன்பு உறவுகளே. மக்கள் எளிதானே தேர்வு செய்வதை விட்டுவிட்டு சரியானதை தேர்வு செய்வதற்கான காலத்தில் நாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அதனால் என் அன்பு உறவுகள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. இங்கே ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி? ஏன் வேண்டும்? ஒரு அண்ணன் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, நமது முன்னவர்கள் நமக்கு கற்பிக்காதது என்று எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நமது முன்னவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள், எல்லாமே கற்பித்திருக்கான். அறத்தின் வழி நின்று வாழ்வது எப்படி, அதை கற்பித்திருக்கிறார்கள். அறத்தின் வழி நின்று ஆள்வது எப்படி, அதையும் நமது முன்னவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேனே, நமது முன்னவர்கள் நமக்கு எதை கற்பித்தார்கள்? படி படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி கடுமகள் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி என்றுதான் கற்பித்தார்கள். பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்றுதான் கற்பித்தார்கள். அதைத்தான் கற்பித்தார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள்? படி படி நூலைப்படி அல்ல என் அன்பு உறவுகளே. குடி குடி சாராயம் குடி, காலையில் குடி, காலையில் குடி, மாலையில் குடி, கல்யாணத்தில் குடி, காது குத்தில் குடி, செத்தாலும் குடி, பிறந்தாலும் குடி, ஊரில் குடி, தேரில் குடி, திருவிழாவில் குடி, பாரில் குடி, பப்பில் குடி, பறிச்ச முடிஞ்சா நீ பள்ளிக்கூடத்திலே குடி, சாராயம் குடி, வேட்டி அவிழும்படி, ரோட்டில் உருளும்படி, பொண்டாட்டி தாலி அறுக்கும்படி, பிள்ளைகள் தெருவில் நிற்கும்படி குடி, சாராயம் குடி. இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்களை தான் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு காலம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. ஆம் என் அன்பு உறவுகளே, இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. எங்கள் அண்ணன் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார், அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அதை மேவிடும் மிதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று நமது முன்னவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணவே தமிழா என்று நமது முன்னவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறோம், நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிறான். குறுக்கில் இலை முளைத்திட்டு அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அவன் சொல்லிட்டு செத்தான், நாம செஞ்சுட்டு தான் சாகிறோம். நன்றி வணக்கம். நாம்